வணக்கம் நண்பர்களே. ஆனி மாதம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன் உட்கார போகிறார். இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்காரர். புத்திசாலித்தனம், அறிவு, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்துல முயற்சிக்குள்ளர கொண்டு வந்துடுவார். அவருடன் சேர்ந்து புதனானவர் உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காருவார். இந்த ஆனி மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டைனாக்க கேட்டை நட்சத்திரம்னு பேர். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரும். ஒரு மாதத்துக்கும் பேர் இப்படி தான் அமையும். பௌர்ணமியில் வர வர அதுக்கு பேர் அமைச்சிடுவாங்க. அப்போ ஜேஷ்ட மாதம். அப்போ அஷ்டமத்திலே சந்திரன் வருவார் காலச்சக்கர புருஷத்தினே. அப்போது இந்த ஜேஷ்டை வருதுன்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாயிடும். அப்போது உங்களுக்கு பல புதிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்க இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம்னா 8ஆம் இடம்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மழை விஷயத்தில் போய் இப்போ வடநாட்டில் நிறைய மழைகள் கொடுப்பார். ஹிமாச்சலம் அப்படிங்கிற ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஃப்ளட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ். பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கோல்டு சில்வர் அப்படிலாம் ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஆனி மாதம் தாங்கி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தினுடைய அவுட்லைன் நமக்கு புரிஞ்சிச்சு. இதில் ஆனி உத்திரம் அப்படின்னு 22ஆம் தேதி அன்று வரும். அன்றைய நாளிலே முக்கியமாக சிவனுக்கு திருமஞ்சனம், அந்த நாளை நடராஜ பெருமானுடைய அபிஷேக ஆராதனையில் பண்ணுவதனாலே சிறந்த பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஜேஷ்டை அப்படிங்கிற இந்த பௌர்ணமி தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற நிகழ்வுகள் சிவ வைஷ்ணவ கோயிலில் நடக்கும். இதனாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சனி பிரதோஷம் 27ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்கும்போது, சந்திரன் இருக்கும்போது வருகிறது. அன்றைய நாளிலே கடன் அடைப்பதும் ரொம்ப விசேஷம். அன்றைய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக நமக்கு உயர்நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைகிற இந்த ஆனி மாதம் எல்லாருக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த உத்தராயணம் என்கிற புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. அதனால் தேவர்களின் பகல் பொழுதுக்கு ஒரு எண்டு வரக்கூடிய நாளாக இருந்ததுனால என்னெல்லாம் நம்ம கேட்டு பெறணுமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய நுட்பம். அதனால் இந்த மாதம் ரொம்ப அலர்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஒரு ராசிக்கு எப்படின்னு பலன் நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் ராசி காலச்சக்கர புருஷத்தின் 8ஆம் இடத்துக்காரர். உங்கள் ராசியில் இருக்க கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி இந்த மாதத்தின் பெயர் ஜேஷ்டை மாதம்னு பேர். இந்த ஜேஷ்டை மாதத்தின் போது அபிஷேகங்கள், ஜேஷ்டாபிஷேகங்கள் நடக்கும். அப்போ முக்கியமான மாதம் உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்டது. அப்போ அஷ்டமம் அப்படின்னா கஷ்ட நிவர்த்திகளை கொடுக்கக்கூடியது. அதனால தான் நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்க்கை வாழ்வதை அப்படிங்கிற ஒரு நல்ல உன்னதமான மனதுடன் இருக்கிறீர்கள். என் வாழ்க்கை என் கையில், மற்றவர்களுக்கு வாழ்வதும் உதவி செய்வதும் என்னுடைய முதற்கடன் அப்படிங்கிறது உங்களுடைய எழுதப்படாத சட்டமாக வச்சுருக்கிறீங்க. இதனால் தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிந்து சந்தோஷத்தோடு செய்கிறீங்க. இப்போது உங்கள் ராசியின் தொழிலுக்குரியவர் அப்படிங்கிற எங்கே உட்கார்ந்துருக்கிறார்? உங்களுக்கு அஷ்டமத்தில் உட்கார்றார். 8ஆம் இடத்துல தொழில்காரர் உட்கார்றார் அப்படிங்கிறதும், உங்கள் ராசியின் இந்த லாபத்துக்குரியவர் ஆட்சி பெற்று அவருடன் சேர்ந்து உட்கார்றார் அப்படிங்கிறதும் முக்கியம். புதனுடன் சேர்ந்து உட்கார்றார். நிறைய உடல் அசதிகள் வருவதற்கான வாய்ப்பு. டயர்ட்ஸ் ஃபீலிங் சார், ரொம்ப முடியல சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த அஷ்டமத்தில் புதன் இருக்கிறதுனால புதிய குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம போகிற பாதை சரிதானா? வீட்டில் பூட்டினா கூட 4 வாட்டி இழுத்து பார்க்கும். நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, இந்த கேள்வி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும்.
குரு பார்க்குறாருங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கான மனநிலை உண்டு. முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும். புத்தி கொஞ்சம் தெளிவாக விரிவாக எதையும் யோசிக்கும். அதனால் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டங்கள் இருக்குது. அந்த ஒன்று உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து தான் உட்காந்துருப்பாங்க இந்த கடகராசியில் மாதத்தில் பாதி நாள் இந்த மாதத்தில். அதனால் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிற 9ஆம் இடம் அப்படிங்கிறது பண வரவையும் நல்லதொரு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் கொடுக்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலே நல்ல சுப நிகழ்வுக்கான வாய்ப்பு, மனதிலே அது ரிலேட்டடாக கொஞ்சம் சந்தோஷம், பல பிரயாணங்கள், ஆன்மீக தொடர்பு கொண்ட பிரயாணங்கள், இதில் கொஞ்சம் சந்தோஷம். கோவிலில் போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் மனதுக்கு திருப்தியை கொடுப்பதாகவும் அமையக்கூடிய மாதம் இது. சனி பகவான் 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடியவர், அவரை இந்த குரு பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால ஆழ்ந்து எதையும் ஆராய்ந்த பின்னே வேலை செய்யணுங்கிற எண்ணம் நிறைய வரும். எதையும் செஞ்சிடணும் அப்படிங்கிறது முன்னாடி கொடுங்க, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு பொருளாதாரத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்கள்னா வெற்றி உண்டு. குடும்ப தன வாக்குஸ்தானத்தை இந்த அஷ்டமத்திலிருந்து பார்க்குறாரு சூரியனும் புதனும். புதன் வக்கரம் பெறப் போகிறார் இந்த மாதத்தில். அப்போது புத்திசாலித்தனத்தினால் வரக்கூடிய விஷயங்களிலே குடும்பத்தில் சில சிக்கல்களும் வரும். நம்ம ஒன்று சொல்ல அது ஒன்று செயலாக மாறி சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுங்கள். எடுத்தோம் நான் பண்ணதான் சரி அப்படிங்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம சேர்ந்து பண்ணுவோன்னு குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு எதை காரியத்தை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதும் கொடுக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறதே ராகு உட்கார்ந்துருக்கிறதே ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கக்கூடிய விஷயம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும் என்று நினைக்கிற உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறோன்ற எண்ணத்தையும் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது சக்ஸஸை கொடுக்கும். இந்த மாதத்திலே ரம்ப திருதியைன்னு ஒன்று இருக்கும், ஜூன் 17ஆம் தேதி அன்றைக்கு கதலி கௌரி விரதம்னு இருக்கும். வாழை கண்ணை வைத்து அங்கே கௌரி படத்தை வைத்து விரதம் இருந்து கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கல்யாணம் ஆவதற்கு வாய்ப்புகளை அன்று ஏற்படுத்தி கொள்ளலாம். 27ஆம் தேதி சனி பிரதோஷம் அன்று அவசியம் நம்ம சிவனினும் நந்திக்கும் அபிஷேக ஆராதனை பொருட்களை வாங்கி கொடுக்க, இதுவும் இந்த மாதத்திலே அந்த அஷ்டமத்தின் பரிகாரமாய் மாறி வளர்ச்சியை உங்களுக்கு தரும். அதுபோல் ஜூலை 3ஆம் தேதி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று கடனை கொஞ்சம் அடைச்சிங்கன்னா கடனும் அடைந்து நல்ல ஒரு மனநிலையிலும் மன திருப்தியிலும் இந்த மாதத்தை உங்களை அழைத்து செல்லும். அதனால் வாழ்க்கையிலே வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் என்பதிலே ஐயமில்லை. மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.